ஐபிஎல் 2025ல சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா, படும் மோசமாக சொதப்பிட்டிருக்காங்க. முதல் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக சிறப்பாக விளையாடி வெற்றியை சந்தித்த சென்னை அணி, அடுத்ததாக பெங்களூர் மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு எதிரான போட்டியில மோசமாக விளையாடி தோல்வியை தழுவினாங்க. இந்த போட்டியில தோனி அவர்கள் மீது ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க. பெங்களூருக்கு எதிரான போட்டியின் பொழுது கடைசி ஓவர்ல களமிறங்கிய தோனி அவர்கள் வெற்றி பெற அதிக ரன்கள் தேவையாக இருந்தபோது முதல் சில பந்துகள்ல டிஃபென்ஸ் பண்ணிருக்காரு. அது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த போட்டி சென்னையில நடைபெற்றதால ரசிகர்கள் கடும் அதிருப்தி அடைந்தாங்க. இதே போன்று பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியின் பொழுது தோனி அவர்கள் 9வது வீரராக களமிறங்கினார். அவர் 7வது வீரராக 13வது ஓவரிலேயே களமிறங்கியிருந்தால் ரிசல்ட் மாறி இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் சொன்னாங்க. சோ அடுத்து நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியிலுமே தோனி அவர்களுடைய ஆட்டம் சுமாராக இருந்தது. இந்த முறை 7வது வீரராக களமிறங்கிய தோனி அவர்கள் 11 பந்துகள்ல 16 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டத்தை இழந்தார். கடைசி ஓவர்ல 20 ரன்கள் தேவைப்பட்ட பொழுது சந்தீப் சர்மா வீசிய முதல் பந்திலேயே தோனி அவர்கள் கேட்ச் கொடுத்துவிட்டு வெளியேறியிருக்காரு. தொடர் தோல்வியால சென்னை அணி ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஜடேஜா தன்னுடைய பதிவுல எல்லாம் மாறும் என்று கூறியிருக்காரு. இதன் மூலம் சென்னை அணியில ஏற்பட்டிருக்கும் பின்னடைவை சரி செய்ய முயற்சி செய்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம தோனி அவர்கள் 6வது இடத்துல இல்ல 5வது இடத்துல களமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.